ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 10ஆம் நாள் இன்றைய நாள் பாசுரம். நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அதி ஆச்சரியமாக 5வது பெண்ணை எழுப்பும் விதமாக இந்த பாசுரம் அமைய பெற்றிருக்கு. பாடவல்ல நாச்சியார்னு கொண்டாடுறோம், சூடி கொடுத்த நாச்சியார்னு கொண்டாடுறோம் நம் கோதா நாச்சியாரை இல்லையா. இப்படி பகவத் பாவனையாக இருக்கட்டும், பிரம்ம பாவனையாக இருக்கட்டும், பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற பாவனையாக இருக்கட்டும், இதெல்லாம் மனசெல்லாம் நிரம்ப பெற்று பாமாலைகளாக சூடி கொடுத்தாள். அதாவது இடைச்சி பாவனையில் சூடி கொடுத்த பெருமை நம் கோதாநாச்சியாருக்கே சேரும் அப்படிங்கிறது தான். இந்த 5வது பாசுரத்தில் தன்னுடைய 5வது தோழியை எழுப்புகிறாள். எப்படின்னா, ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே. இப்ப உன்னை விட்டுட்டு நாங்க எப்படிமா போறது, அப்பேற்பட்ட பெருமையை உடையவள் நீ அப்படின்னு சொல்லி நோற்று நாம அனுபவிக்க வேண்டிய இந்த ஒரு நோன்பு, அதை நோற்காமலே அடைகிறாயே. கிருஷ்ணானுபவம்ங்கிறது நோற்று பெற வேண்டியது, நோற்காமலே அடைகிறாயே, பிரயத்தனம் படாமையே அடைகிறாயே அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறாளா அந்த தோழி. வாயை திறக்கவும் மாட்டேங்கிறியே, வாசலையாவது திறக்க கூடாதாமா? மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், கொஞ்சம் கதவையாவது திரையம்மா. சரி, அப்பதான் உள்ள இருந்து ஒரு குரல் வருதான். சரி, எதுக்காக வந்திருக்கேள், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்புறா. இங்க பாரு, உள்ள நாற்றத்துழாய் முடி நாராயணன் இருக்கான். அந்த கந்தம் கமழ கூடி அந்த துழாய் மாலை அணிந்துள்ள நாராயணன் அவன் உள்ளதானே இருக்கான். நீ கண்ணனோடு தானே இருக்க, அவனையும் அழைச்சுண்டு வெல்லவா, அவனுக்காக தான் இந்த நோன்பே. இப்படி தனித்து பிரம்மானுபவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளில இருக்கிற கோஷ்டியெல்லாம் குரல் கொடுத்தாலாம். இருங்கோ இருங்கோ இருங்கோ, யார் கூட இருக்கேன், எப்போ இருந்த, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அந்த பெண் உள்ள இருந்து குரல் கொடுத்தாலாம். இங்க பாருமா, துளசி வாசனை நன்னா கோல் சொல்லி கொடுக்கறது, கண்டிப்பா கிருஷ்ணன் உள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொன்னாலாம். இல்ல இல்ல இல்ல, 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தான், இப்ப யாரும் இங்க கிடையாது அப்படின்னு சொன்னாலாம். உடனே உள்ள இருந்து, சரிம்மா, நாங்க தேடின புண்ணியம் எங்கள்கிட்ட இல்ல, தேடி வந்த புண்ணியம் கண்ணன் இல்லையா, அவனை நாம அடைய வேண்டாமா? பின்பு ஏன் வர மறுக்கிறாய்? ஏன் எழுந்து வந்து எங்களுடைய கோஷ்டியில சேராம இருக்க? எல்லாரும் சேர்ந்து தானே நம்ம போனோம். கும்பகர்ணன் அந்த தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டானோ? நீ ஏன் எப்பவும் தூங்கிண்டே இருக்க? இப்ப இந்த கும்பகர்ணனுடைய துயிலையும் உனக்கு கொடுத்து இப்ப பெருந்துயிலானதோ? ரொம்ப களைப்பா இருக்கியா? அப்படி என்ன பண்ணிட்ட நேத்திக்கு வேலை? பரபரப்பா வராத, கொஞ்சம் தூக்கத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டு, இவ்வளோ கோஷ்டிகள் உனக்காக காத்து கொண்டிருக்கும், சேர்ந்து போனும். தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அருங்கலமே, எங்களுடைய கோஷ்டிக்கு அருங்கலமாக இருக்கக்கூடியவள் நீதான். ஓடி பரபரன்னு வராத, பொறுமையா கண்ணை விழிச்சு, எதற்காக, எங்க போறோம், யாரு காத்துட்டு இருக்கா, கொஞ்சம் அதை சுதாரிச்சுக்கோ, சுதாரிச்சுண்டு வந்தியா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவ அதை உணர்ந்தாள். இவளும் அந்த கோஷ்டியில் வந்து இணைந்தாள் அப்படிங்கிறது தான் இந்த 10வது பாசுரத்தினுடைய அர்த்தம். சரி, இந்த பாசுரத்திற்காக நம்ம நாராயணிய தசகத்தில் என்ன அனுபவிக்க போறோம் அப்படின்னா, இதற்கான ஒரு வார்த்தை, இந்த பாசுரத்திலிருந்து நம்ம எடுக்க போற வார்த்தையானது நாற்றத்துழாய் முடி நாராயணன். இதற்கு முன்னாடியும் நாராயணன்கிற அந்த நாமத்தை நம்ம பார்த்தோம், முதல் பாசுரத்தில் அனுபவித்தோம். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறத பார்த்தோம். அவனால மட்டும்தான் கொடுக்க முடியும், அவன் தான் கொடுப்பான் அப்படிங்கறத அனுபவிச்சோம் இல்லையா. அப்போ நாராயண நாமத்திற்கு பல ஏற்றங்கள் உண்டு. நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறார், நாரங்களை அயனமாக கொண்டிருப்பவரும் நாராயணன் அப்படின்னு நம்ம அனுபவிக்கலாம். அனைத்தையும் தாங்குபவன் நாராயணன்.
நாற்றத்துழாய் முடி நாராயணன் அப்படின்னு அந்த நாராயண நாமத்தினுடைய பெருமையை அனுபவிக்கக்கூடிய 22வது தசகம். அந்த ஒரு நாமமானது எப்படி அஜாமிலனை காப்பாற்றியது அப்படிங்கறத அனுபவிக்க போறோம். அஜாமில மோக்ஷ வர்ணனத்தை கொண்டு நாம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். அதி ஆச்சரியமான கதை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அஜாமில மோக்ஷம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாராயண நாமத்தை சொன்னால் உடனே யமதூதர்கள்லாம் கிளம்பினா, விஷ்ணு தூதர்கள் வந்தா கூட்டிகிட்டு போனா அப்படின்னு நம்ம மேலோட்டமா தான் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இங்க நாராயண பட்டதிரில் யமதூதர்களுக்கும் அந்த விஷ்ணு தூதர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல், எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் அதை உரையாடி இருக்கா அப்படிங்கறத அனுபவிக்கும் பொழுது அந்த நாமத்தினுடைய ஏற்றம் நம்ம இன்னும் அனுபவிக்க முடியும். இப்போ அந்த சரித்திரத்தை நாம இந்த ஸ்லோகங்களை கொண்டு நாம அனுபவிக்கலாம். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அஜாமிலோ நாம மஹீசுர புரா. அஜாமிலன் முன்னொரு காலத்துல அஜாமிலன் ஒரு அந்தணன், அதாவது கிரகஸ்ராசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்தணன் அறவழியில வாழ்ந்து வந்தான். அதாவது அவனுடைய ஸ்வரூபம் என்ன, தர்மம் என்ன அப்படிங்கிறது நன்னா தெரிஞ்சவன் அவன். அன்னைக்கு ஒரு நாள் தன்னுடைய தந்தையின் உத்தரவின் பேரில், அதாவது நித்திய அக்னிஹோத்திரியா இருக்கக்கூடிய அவன் விறகு கட்டையை எடுத்துன்னு வாப்பான் அனுப்புறார். எதற்கு? காட்டுக்கு போய் எடுத்துட்டுவான்னு அனுப்புறார். அங்குதான் அவன் என்ன பண்றான்? சுதுருஷ்டசீலாம் குலட்டாம் மதாகுலாம், அங்குதான் பார்க்க கூடாத ஒரு விஷயத்தை பார்த்தான். தவறான நடத்தை உடைய கண்ணியமற்ற காமம் நிறைந்தவளை கண்டான். அங்கதான் அவனுடைய வாழ்க்கையானது அப்படியே திரும்ப ஆரம்பிக்கிறது. நல்ல ஒரு ஸ்திதியில இருந்துட்டு அந்தனா கிரகசாஸ்திரமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி அவன் வாழ்க்கையானது புரட்டி போடப்பட்டது அப்படிங்கறத நாம பாக்குறோம். அவன் அன்னைக்கு அந்த காட்டுக்கு போற தினம் வரைக்கும் அவனுடைய தர்மத்தை அப்படி செஞ்சுட்டு இருந்தான் அப்படிங்கறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். புரிஞ்சுதா? அடுத்தது இதனுடைய 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? அதி ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். இயற்கையாகவே ரொம்ப புலநடக்கத்தோட இருக்கக்கூடியவன் அவன். ஆனா சட்டுன்னு ஒரு பார்க்க கூடாத ஒரு விஷயத்தை பார்த்து அவனுடைய மனசுல பல இச்சைகள்லாம் உருவாகி அதர்ம வழியில நடக்க ஆரம்பிச்சுடுறான். அந்த பெண்ணால் கவரப்பட்டு மனம் போன போக்கிற்கு சென்று என்ன ஆயிடுறது? அவனுடைய வாழ்க்கையே மாறி விடுகிறது. மனதை பறிகொடுத்து தன்னுடைய ஸ்வரூபம், தன்னுடைய தர்மத்தை மறந்து அவளுடைய வாழ தொடங்கி வயதாகியும் அதர்ம காரியத்தை ஈடுபட்டுட்டே இருக்கான். ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன பண்ணினா அப்படின்னா, அதர்மகாரி தசமி பவன் புனர்ததௌ பவன் நாமயுதே சுதேரதே. அவளோடு 10 குழந்தைகளை பெற்றாலும் கடைசி பிள்ளைக்கு நாராயண நாமத்தை இட்டான் அப்படின்னு சொல்லி 2வது ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார். 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இப்படி வயசாயிடுத்து, மரண காலம் வந்துடுத்தவனுக்கு. அப்போ யமராஜனின் கிங்கரர்கள் ஓடி வராலாம். எப்படா இவனை புடிச்சிட்டு கூட்டிட்டு போய் இவனுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலான்னு காத்துட்டு இருக்காளாம். சமிருத்யு காலே யமராஜ கிங்கரான்னு ஆரம்பிக்கிறார் 3வது ஸ்லோகத்துல. அவ பாச கயிற்றை வீசி கொண்டு வர உடனே பயந்து அவனுக்கு கண்ணில் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுடுத்தான். நாராயணா அப்படின்னு அழைச்சானாம். இது முன்வாசனை பலத்தால், அதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அவன் அந்த காட்டிற்கு விறகை எடுத்துக்கொண்டு வர வரைக்கும், அந்த ஹவிசை எடுத்துன்னு வர நாள் வரைக்கும் அவனுடைய தர்மத்தை செய்து கொண்டு வந்திருந்தான். அப்போ அந்த வாசனை பலத்தால் நாராயண நாமத்தை அழைத்தான் அப்படின்னு சொல்லி 3வது ஸ்லோகத்துல பட்டதிரியில் எடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமை இருக்கு அந்த நாமத்துக்கு. அப்போ நாராயணா அப்படின்னு சொல்லி, ஆனா அவன் தன்னுடைய 10வது மகனை தான் அழைத்தான். அந்த இடத்துல தன்னுடைய 10வது மகனை அழிச்சோ, யாராவது என்ன கூட்டிக்க மாட்டாளா, கையை பிடிச்சிக்க மாட்டாமான்னு தனக்கு ரொம்ப ஆசையா இருக்கக்கூடிய 10வது குழந்தையான நாராயணனை அழைத்தான். இது முன் செய்த தர்மம். அந்த நாராயண நாமம் இட்டு அந்த கடைசி நேரத்துல அவனை அழைக்கவும் வச்சிருக்கு அந்த நாமம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது ஸ்லோகத்துல சொல்றார், நாராயண நாமம் சொன்னதுதான் தாமதமா அந்த விஷ்ணு தூதர்கள் கட ஓடி வந்துட்டாளாம். தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ, நாமத்தினுடைய பெருமை என்ன? அந்த பெருமாளை போலவே சதுர்புஜா பீத்தப்பட்டா மனோகராகா அப்படின்னு சொல்றார் 4வது ஸ்லோகத்துல. பெருமாள் எப்படி இருப்பாரோ, சதுர்புஜத்தோட பீத்தாம்பரத்தோட எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே விஷ்ணு தூதர்கள் அவன் முன் தோன்றினான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப 5வது ஸ்லோகத்துல யமபடர்கள் ஒரு பக்கம் இழுக்கிறா, அந்த விஷ்ணு தூதர்கள் அவளை தடுக்கிறா. எதற்காக இவனை போட்டு இழுக்கிறேன், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவ 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறது. அப்போ யமதூதர்கள் கேட்கிறாளாம், ததீய பாப்பம் நிகிலம் ஞவேதை,
இவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கான், எங்களை இவனை அழிச்சுண்டும் போகாம தடுக்கிறேள் நீங்க அப்படின்னு சொல்லவே, அப்போ நாராயண நாமத்தின் பெருமையை 6, 7, 8, 9ன்னு அத்தி ஆச்சரியமாக விஷ்ணு தூதர்கள் சாதிக்கிறா. இப்போ இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கானே, என்னை ஏன் தடுக்கிறேன்னு அவ கேட்டதுக்கு அவ பதில் சொல்றா, பாவம் செய்தது இருக்கட்டும், அதை ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் கண்டிப்பா. ஆனா பிராயச்சித்தம் பண்ணிட்டானே, எப்படி நீங்க இவனை அழிச்சுண்டு போவேல்? நீங்கெல்லாம் பண்டிதர்கள் இல்லையா? உங்களுடைய லட்சணமா இது அப்படின்னு கேக்குற. அதாவது தண்டனம் ஸ்தி பண்டிதாக அப்படின்னு 2வது வார்த்தையில எடுக்கிற. நீங்களாம் பண்டிதர்கள் தானே. இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே. அந்த நாராயண நாமத்தை சொன்ன பிறகு, அந்த பிராயஷ்சித்தம் பண்ணினது பிறகு எப்படி அழைச்சுண்டு போக முடியும் உங்களாலன்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் கேட்கிறாளாம். உடனே அவ கேட்கிறாளாம் 7வது ஸ்லோகத்துல, எப்படி நாமமே பிராயச்சித்தமாகும், என்ன பேசுறேள் நீங்க அப்படின்னு யமதூதர்கள் கேட்கிறா. அதற்கும் ஆச்சரியமாக பதில் சொல்றா. என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் விஹிதா விரதாதயக. அதாவது வேதம், இதிகாச புராணங்கள், பகவத்கீதா, ரிஷிகளால் பல பிராயச்சித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாவம் பண்ணா இந்த பிராயச்சித்தம், இந்த பாவம் பண்ணா இந்த பிராயச்சித்தம் அப்படின்னு எவ்வளோ இருக்கு பிராயச்சித்தங்கள். ஆனா தப்பு பண்ணின வாசனை அந்த பிராயச்சித்தத்துல போகுமானா போகாது. தண்டனையில இருந்து வேணா தப்பிக்கலாம், திரும்பி பாப்பம் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் போகுமா? கண்டிப்பா இந்த பிராயச்சித்தம் போகாது. ஏன் அப்படின்னா, அது அந்த சித்தத்தோடைய பெருமை அவ்வளவுதான். ஆனா அனந்தமான பெருமாளுக்கு பண்ற கைங்கரியம் அந்த பாப்பத்தையும் போக்கும். எது கைங்கரியம்? இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே. அந்த பெருமாளினுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அனைத்து பாபங்களும் போறது, அந்த பண்ணணுங்கிற அந்த வாசனையும் போறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாளாம். சரி, எல்லாம் சரிதான், ஒரு முறை சொன்னா போருமா? எவ்வளோ அனந்த கோடி பாவங்கள் இவன் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு வாட்டி நாராயணா சொன்னதுக்கு இவனை கூட்டின் போக விடாம தடுக்கிறேன் மறுபடியும் யமதூதர்கள் கேள்வி கேட்கிறாளாம். அதுக்கு 8வது ஸ்லோகத்துல பதில் சொல்றா, அனேன போ ஜன்ம சகஸ்ர கோட்டி பிகி. பல கோடி ஜன்மங்கள் இருக்கட்டுமே, எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ பாவங்கள் வேணாலும் பண்ணட்டும், ஒரு நாராயண நாமம் போக்கும் அனைத்தையும். எவன் ஒருவன் என்னைக்கு அந்த ஹரிநாமத்தை பிடிச்சுக்கிறானோ அது அவனை கைவிடாது. 1 கோடி வருஷமா இருட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு விளக்கு 1 நிமிஷத்துல அந்த இருட்டை போக்கக்கூடிய பெருமை இருக்கு. அதே மாதிரி ஒரு நாமம் பல கோடி வருஷங்கள் செஞ்சு வச்சிருந்த பாவத்தை கூட 1 நிமிஷத்துல போக்கக்கூடிய பெருமை அதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சாலாம். சரி, கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறா. யாரு? யமதூதர்களுக்கு அவ வேலையை பண்ணியே ஆகணும். ஏன்னா அவ பாஸ் அடிச்சுடுவான், ஏன் கூட்டின்னு வரலன்னு சொல்லி அடிச்சுடுவான். அதனால கேட்கறா, சரி ஸ்ரீமன் நாராயணனை நினைச்சு சொல்லியிருந்தா நீங்க சொல்றது கரெக்டு தான். இந்த மாதிரி அவனை கூட்டின்னு போக வேண்டாம், பெருமாளை கூப்பிட்டான், பெருமாள் ரட்சிக்கணும், ரட்சிக்க. அவன் பெருமாளையே நினைக்கவே இல்லை. அவன் நினைச்சதெல்லாம் தன்னுடைய கடைசி பிள்ளையே தான் கூப்பிட்டான், நாராயணான்னு கூப்பிட்டான். அப்போ அது எப்படி பிராயச்சித்தமாகும்? அது எப்படி பெருமாளை சொன்ன மாதிரி ஆகும், பெருமாளை அழைத்தது போல ஆகும் அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாளாம். அதுக்கும் பதில் சொல்றா. என்ன சொல்றா? முகுந்த கீர்த்தனம் தகத்ய கௌகான மகிமாசிய தாதுருஷக. ஒரு மனிதன் புத்தியோடு நாமத்தை சொல்லாவிட்டாலும் அந்த பாப்ப கூட்டத்தை எரிக்கக்கூடிய பெருமை அந்த நாமத்துக்கு உண்டு. முகுந்தனுடைய நாமங்கள் அப்பேற்பட்ட பெருமை உடையது அப்படின்னு சொல்லி ஒரு அக்னி எடுத்துக்கோங்க. விறகு கட்டையை போட்டாலும் எரிக்கும், கையை விட்டாலும் எரிக்கும், தெரிஞ்சு பண்ணினாலும் எரிக்கும், தெரியாம பண்ணினாலும் எரிக்கும். அது அதனுடைய ஸ்வபாவம். அது போலதான் ஔஷதமும், தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் வியாதியை குணமாகிறதுங்கிறது அதனுடைய வேலை. அப்போ பிறவி பிணியை நீக்குவதுதான் நாமத்தின் பெருமை. இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே அப்படின்னு சொல்லி 9வது ஸ்லோகத்துல சொல்ற. நீ என்ன சொன்னாலும் அந்த நாராயண நாமாங்கிறது ஒரு பதில், அவ்வளவுதான். அனைத்தையும் அதுதான் தீர்க்கும். இந்த பிறவி பிணியையே தீர்க்கக்கூடியது அது ஒண்ணுதான். தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாம சொன்னாலும் சரிதான் சொல்லி இப்படி யமதூதர்களும் விஷ்ணு தூதர்களும் பயங்கரமா உரையாடிண்டு இவன் முன்னாடி உட்காந்து இதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அஜாமிளன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பட்டத்ரில்? யமதூதர்கள் அவ பாட்டு கிளம்பிட்டா. அச்சோ, இங்க பேசினா நம்மளுக்கு செல்லுபடி ஆகாதுன்னு அவ கிளம்பிட்டா. விஷ்ணு தூதர்களும் கிளம்பிட்டாலாம், அவனை கூட்டிட்டு போலையாம். அப்போ என்ன சொல்றார் அழகா அஜாமிலன் அதன் பிறகு அந்த கங்கை கரையில ஒரு சத்சங்கத்தோட கூடி இருந்து
குருவாயூரப்பா உன்னை தியானித்தான் இல்லையா, அந்த பக்தியில ஈடுபட்ட பிறகு விஷ்ணு தூதர்கள் பெருமாள் திருவடியில் அவனை சேர்த்தார்கள் அப்படின்னு சொல்லி ஹரிநாம சங்கீர்த்தனத்தின் பெருமையானது இதுல இருந்து நம்மளுக்கு நன்னா புரியறது. பெருமாளினுடைய நாமம் இந்த பிறவிப்பிணியையும் நீக்கும். அப்போ இதுதான் வேணும் இல்லையா, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறது இது ஒண்ணுதான் இல்லையா. மற்ற லௌகிக விஷயங்கள் அனைத்தையும் எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கும், அதெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். ஆனா இந்த பிறவிப்பிணியையும் நீக்கக்கூடியது எது, அந்த நாராயண நாமம் அப்படின்னு சொல்லி நாராயணனே நமக்கே பறை தருவான். இங்க நாற்றத்துழாய்முடி நாராயணன் கூட உள்ள இருக்கான்னு சொன்னா அப்ப அந்த நாராயணனுடைய ஏற்றம் நம்ம அறிய வேண்டும் இல்லையா. அதனுடைய ஏற்றத்தை சொல்ல வந்ததுதான் இந்த அஜாமிலோபாக்கியானம்ங்கிறது. நாளைக்கும் திருப்பாவையினுடைய 11வது பாசுரத்தோடு நாராயணிய தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.